இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். யூசுப் ரவுத்தர் மீது போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டு. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் ஆய்வியல் உதவியாளர் முகமது யூசுப் ரவுத்தர் போதைப் பொருளை கடத்தியதாக கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். மேஜிஸ்ட்ரேட் அருண்ஜோதி முன்னிலையில் நிறுத்தப்பட்ட யூசுப் ரவுத்தர் 305 கிராம் போதைப் பொருளை கடத்தியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. அவர் கடந்த செப்டம்பர் 6 காலை 10:15 மணியளவில் கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தின் சுராவ் முன்புறம் தனது காரில் கனாபிஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததாக யூசுப் ரவுத்தருக்கு எதிரான குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனை மற்றும் 12 பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் 1952 ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் 39B பிரிவின் கீழ் யூசுப் ரவுத்தர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இதனிடையே அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் யூசுப் ரவுத்தருக்கு ஜாமீன் மறுக்கப்படுவதால் இதனை எதிர்த்து தாங்கள் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவிருப்பதாக யூசுப் ரவுத்தரின் வழக்கறிஞர் ரஃபீக் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். வழக்கறிஞர் ரஃபீக் நேற்று வெளியிட்ட தகவலின்படி யூசுப் ரவுத்தர் பயணம் செய்த காரில் 2 துப்பாக்கிகள் மற்றும் 305 கிராம் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறி அவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார். முஸ்லிம் அல்லாத உணவகங்களுக்கு ஹலால் சான்றிதழை கட்டாயமாக்குவதா இல்லையா என்பது குறித்த கொள்கை அளவிலான எந்த ஒரு முடிவும் ஆட்சியாளர்கள் மன்றம் முடிவு செய்யும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜாஹித் ஹமிடி தெரிவித்தார். எனவே இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து தரப்பினரும் தற்போது தாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டதாக உணர வேண்டிய அவசியமில்லை என்று அம்னோ தலைவருமான அஹ்மத் ஜாஹித் குறிப்பிட்டார். அதேவேளையில் சர்ச்சைக்குரிய இடமாகியுள்ள இவ்விவகாரத்தில் அனைத்து தரப்பினரும் சற்று அமைதி காக்க வேண்டும் என்று தேசிய ஹலால் மன்றத்தின் தலைவருமான ஜாஹித் வலியுறுத்தினார். உணவகங்கள் ஹலால் சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவது ஒரு உத்தேச பரிந்துரையே தவிர அது அரசாங்கத்தின் கொள்கை அல்ல என்பதை அனைத்து தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று துணை பிரதமர் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தை ஆட்சியாளர் மன்றம் தனது அதிகாரத்திற்கு ஏற்ப முடிவு செய்யும் என்று அஹ்மத் ஜாஹித் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி 8 முதல் இங்கிலாந்து உட்பட யுனைடெட் கிங்டமிற்கு குறுகிய கால வருகை மேற்கொள்கின்றவர்கள் தங்கள் பயணத்தை எளிமையாக்க வல்ல நிர்ணயிக்கப்பட்டுள்ள ETA எனப்படும் மின்னணு பயண அனுமதிக்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று மலேசியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுற்றுப்பயணம் மற்றும் டிரான்சிட் பயணிகளுக்கு இந்த ETA மின்னணு பயண அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவிற்கான பிரிட்டிஷ் தூதரகம் அறிவித்துள்ளது. ETA என்பது விசா இல்லாத குறுகிய கால மற்றும் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பு குடிநுழைவு அந்தஸ்து இல்லாதவர்களின் பயண முறையாகும். 2 வருட காலத்திற்கு ஒவ்வொரு பயண முறைக்கும் 6 மாத காலத்திற்கு கட்டணமாக 10 பவுண்ட் ஸ்டெர்லிங் கட்டணமாக விதிக்கப்படும் என்று பிரிட்டிஷ் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹலால் சான்றிதழ் விவகாரம் தொடர்பில் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் த்ரேசா காக்கிற்கு எதிராக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகம் நடத்திய விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் இன்று சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்துள்ளார். விசாரணை அறிக்கையை முறைப்படுத்துவதற்கு வாக்குமூலம் அளித்த சாட்சிகள் மீண்டும் அழைக்கப்படுவர் என்று அவர் குறிப்பிட்டார். இன்று முதல் 2 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிடும் என்று IGP தெரிவித்தார். த்ரேசா காக் விவகாரம் தொடர்பில் நாடு தழுவிய நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு வரையில் 50 போலீஸ் புகார்களை போலீஸ் துறை பெற்றிருப்பதாக ரசாருடின் குறிப்பிட்டார். கனத்த மழையின் போது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தவர் மீது மரம் விழுந்ததில் தலையில் பலத்த காயங்களுடன் சம்பவ இடத்திலேயே மாண்டார்.
இத்துயரச் சம்பவம் இன்று காலை 6:30 மணியளவில் மலாக்கா அலோர்காஜா ஜலான்பூர் இண்டாஸ்ட்ரியான் தொழிற்பேட்டை பகுதியில் நிகழ்ந்தது. சாலையில் விழுந்து கிடந்த மரத்தின் கிளைகள் மத்தியில் மோட்டார் சைக்கிளுடன் கிடந்த 18 வயது ஆடவரை 6 அடங்கிய தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் மீட்டதாக அலோர்காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பிரண்டென்டென்ட் அஷாரி அபு சாமா தெரிவித்தார். அந்த நபரை மருத்துவக் குழுவினர் சோதனை செய்ததில் அவர் இறந்துவிட்டதாக உறுதி செய்யப்பட்டது. அந்த நபர் அலோர்காஜாவிலிருந்து தனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த பேரிடர் நிகழ்ந்ததாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் 41 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சமூக நல இல்லங்களில் போலீசார் நடத்திய சோதனையில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்டதாக அந்த இல்லத்தை சேர்ந்த 19 வயது பெண் சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று காலையில் குற்றஞ்சாட்டப்பட்டார். காலை 9 மணியளவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு மத்தியில் அந்த பெண் பிளாக் மரியாவில் கொண்டு வரப்பட்டார். அந்த சமூக நல இல்லத்தில் சிறார் பராமரிப்பாளராக அவர் வேலை செய்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 50,000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் 2001 ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அந்த இளம்பெண் குற்றஞ்சாட்டப்பட்டார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அவர் விசாரணை கோரினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.